அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ருடைய இரவுகளை அடைந்தால் எதை ஓத வேண்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. ஆயிஷா இதை ஓதுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், யா அல்லாஹ் நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன். அல்லாஹும்ம இன்னக கஃபூருன், யா அல்லாஹ் நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன். இந்த இரண்டும் ஒரே வார்த்தை தான், ஒரே பொருள் தரக்கூடிய வார்த்தை தான். அந்த இரண்டு தன்மைகளும் அல்லாஹ்வுடைய தன்மையில் வேறுபட்டவை. கஃபூர் என்றால் அல்லாஹ் பாவங்களை மறைப்பான், அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான். அஃபு என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவங்களை நீக்குவான், பாவங்களை மறைப்பான், பாவங்களை மன்னிப்பான். ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே கஃபூர் என்ற தன்மையோடு அவனை அழைக்கும் போது அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிப்பான். ஆனால் இருந்தாலும் நாளை மறுமையுடைய ஏட்டில் அந்த பாவங்கள் முற்படுத்தப்பட்டு இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியானை அல்லாஹ் நெருக்கமாக்குவான் மறுமையில். அவனுக்கும் அந்த அடியானுக்கும் இடையே திரை போடப்படும். அல்லாஹ் அந்த அடியானை பார்த்தவனுடைய பாவங்களை எண்ணுவான். இதை தெரியுமா, இதை தெரியுமா, இதை தெரியுமா? அந்த அடியான் யா அல்லாஹ் தெரியும், யா அல்லாஹ் தெரியும், யா அல்லாஹ் என்று எண்ணிக்கொண்டு இனிமேல் அல்லாஹ் என்னை விசாரித்தால் அழிந்து விடுவேன் என்று எண்ணக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவனை அழைத்து சொல்லுவான், அடியானே கது சத்தர்துஹா அலைக ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே இந்த பாவத்தை நான் மறைத்தேன், இன்றைய தினம் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அந்த பாவத்தை நினைவு கூறுவான். அவனை கஃபூர் என்ற தன்மையோடு அழைத்தான். ஆனால் அஃபு என்ற தன்மையோடு அல்லாஹ்வை அழைக்கும் போது அல்லாஹ் அந்த பாவத்தை அந்த சுவட்டிலிருந்தே அல்லாஹ் நீக்கி விடுவான். அல்லாஹ் அந்த ஏட்டிலிருந்தே அந்த பாவத்துடைய சுவடுகளை அழித்து விடுவான். அவன் செய்த பாவம் நாளை மறுமையில் முற்படுத்தப்படாது. அவனுடைய புத்தகத்தில் அவன் படிக்கும் போது இருக்காது. அதற்கு பகிரமாக அவன் செய்த பாவ மன்னிப்பை அவன் தேடியதற்காக, அல்லாஹ்வை அஃபு என்று அழைத்ததற்காக, இல்லாமன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அவன் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி அந்த புத்தகத்திலே பதிந்திருப்பான். யா அர்ஹமர் ரஹீமீன். அல்லாஹ்வை அழையுங்கள் மன்னிப்புக்காக.